வெல்கம் டு கைத்தொழில் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட்டுமா. இன்றைக்கி நம்ம கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோஸ்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த டேபிளெல்லாம் காஃபி கப்புக்கு அடியில் வைப்போம் இல்லையா, அந்த வரி வடிவமாக ரவுண்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இது வந்து இதை பெருசாக பண்ணி தோசை அளவுக்கு பண்ணி நீங்கள் டீ பாட் கீழே வச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக பண்ணி கிளாஸஸ் கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் யான் எடுத்துக்கோங்க. அந்த யானுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 6 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. சரிங்களா? ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது செயின் 3 இதில் 19 டபுள் க்ரோஷே. ஸோ இதோடு சேர்த்து 20 டபுள் க்ரோஷே ஆகும். சரிங்களா? ஸோ டபுள் க்ரோஷே எப்படி போடணும், ஒரு தடவை சுற்றி உள்ளேருந்து எடுத்து ஹூக்கில் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை, அடுத்த 2 ஒரு தடவை. ஸோ 4 5 6 7 8. நீங்கள் வந்து கோஸ்டர்லாம் ஒரே கலரில் போடலாங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு கோஸ்டரையும் ஒவ்வொரு கலரில் போட்டு நீங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் இந்த டீ பேட் அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ஃபுல்லாக ஒரே செட்டு மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் 6 செயின் போட்டேன், நீங்கள் 5 செயின் இல்லை 4 செயின் பத்தாது 20 இருக்குது. ஸோ 5 செயின் கூட போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே. ஸோ இந்த செயின் 3 டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ரவுண்டு வந்து செயின் 3 அதே ஸ்டிச்சில் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? அடுத்து செயின் 2, அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போது ரெண்டு ஸ்டிச்லேயும் ஒரு இது இருக்குது. நம்ம ஆக்சுவலாக எல்லா ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் தான் போட போகிறோம். ஆனால் ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் செயின் 3 போடணும். ஸோ நம்மளுக்கு செயின் 2 அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரவுண்டு பெருசாகும். அதே நேரத்தில் எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஃபுல் ரவுண்டை போட்டுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணல, ஆனால் அதே நேரத்தில் ரவுண்டும் பெருசாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 10 பேர் இருக்கணும் இதில். சரிங்களா? இப்போ நான் செயின் 3 டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா செயின் 3 இந்த நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே, செயின் 2, 2
டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஏன்னா நம்ம அடுத்த ரவுண்டு வந்து இந்த செயின் ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி 2 2 2. ஸோ 2 டபுள் க்ரோஷே, செயின் 2, மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே. நீங்கள் கோஸ்டர்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்கான யானில் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க. ஏன்னா நான் கலர் வந்து தெரியணுன்றதுக்காக இந்த யானில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் திக்கான யானில் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்டை இப்படியே போடுங்க, 2 2 2 போடுங்க. ஸோ அடுத்த ரவுண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக 2 2 2 போட்டிருக்கேன். கடைசியில் முடிக்கும்போது 2 டபுள் க்ரோஷே, செயின் 2. நம்ம ஃபஸ்ட்டே செயின் 3 போட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த செயின் 3 டாப்பில் ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது டபுள் க்ரோஷேக்கு பதிலாக இந்த செயின் 3. ஸோ அதோடைய டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். சரிங்களா? நம்ம வந்து இதை கோஸ்டராக தான் பண்ணுறோன்றனால இந்த ரவுண்டை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட் ரவுண்டு போட்டலாம். இப்போ நீங்கள் வந்து இதையே டீபாட் ஹோல்டராக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேர்ட் ரவுண்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த செயின் 2 ஸ்பேஸில் இதே மாதிரி 2 2 2 போட்டு ஸோ எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸ் வந்த பிறகு இப்போ போடுற இந்த லாஸ்ட்டு ரவுண்டை போடுங்க. ஸோ இப்போது அடுத்த ஸ்பேஸ் வர்ற வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்த பிறகு செயின் 3, இதில் 6 டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ மொத்தம் செயின் 3யோட சேர்த்து 7 டபுள் க்ரோஷேவாக இருக்கும். 2 3 4 5 6 7. ஸோ இதில் அந்த நடு கேப்பில் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அடுத்த செயின் ஸ்பேஸில் இதே மாதிரி 7 டபுள் க்ரோஷே. ஸோ மிச்சம் அந்த 2 இதோட கேப்பில் இது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு இந்த தேர்ட் ரவுண்டையே கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் கடைசியில் இந்த ஃபைனல் ரவுண்டு, ஷெல் ரவுண்டு. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 போட்டுட்டேன். இப்போது இதில் சிங்கிள் க்ரோஷே. தெரியுதுங்களா? ஸோ இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லா ரவுண்டையும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு அதை கட் பண்ணிடுறேன். ஸோ தெரியுதா? இதை வந்து நான் 5.5 mm ஹூக்கில் பண்ணனால இவ்வளோ பெருசு வந்திருக்குங்க. நீங்கள் இவ்வளோ பெருசு வேணான்னா சின்ன ஹூக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேஸ்புக்கில் அகிலு ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.